கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும்.
இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படணும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு செயல் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கார். அவர் அஷ்டமாதிபதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான், தனக்காரகனும் கூட. அப்போ தனக்காரகன் 2ஆம் இடத்தை செஞ்சால் பணம் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் இருப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி போய் 8ல் போய் மறைஞ்சிடுறார். ராசியாதிபதி 8ல் மறையிறாரு. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று ஒருத்தருக்கு ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனுசு ராசியில் புதனும் மிதுன ராசியில் குருவும் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க. அந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவது ஒன்று உங்களுக்கு சற்று ஒரு சாதகமான விஷயம். அதனால் கொஞ்சம் அதிக எச்சரிக்கை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவை. ரிஷபராசி என்று எடுத்துக்கிட்டாலே பூர்வீக ஒரு உறவு, ஒரு பந்தம் என்பது இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று தான் நாம் இதில் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதியும் கர்மஸ்தான தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற அந்த 10ல் இங்கே ராகு உட்கார்ந்துருக்கார். இப்போது நீங்கள் வெளிநாடு முயற்சி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ராகுக்கு எதிராக அடுத்த நவம்பரில் தான் பயிற்சி ஆகிறார். அது வரைக்குமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அடுத்த நவம்பர் 2026 நவம்பருக்கு தான் பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களுக்கு இந்த 11 மாதமே உங்களுக்கு சாதகமான ஒரு மாதம். வெளிநாடு செல்வதாக இருந்தால், வெளிநாட்டு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தால், விசாக்காக நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருந்தால் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பால் நீங்கள் அடையக்கூடிய சுகத்தில் ஒரு சின்ன பிரேக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்துடக்கூடாது. இங்கே அதுதான் ஒரு வீக்னஸ். கொஞ்சம் என்ன முடியும், சாதிச்சிடலாம், வெற்றி பெற்று விடலாம் அங்கே ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஆவேசம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த ஆக்ரோஷத்திற்கு நீங்கள் அடிபடணும். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லுறது வரவு சம்பந்தப்பட்டது, எதிர்த்தரப்பு உதவி, நட்பு வட்டாரங்கள், என் மனைவி எல்லாமே 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாயும் போய் 8ல் போய் உட்காந்துருக்கான். அதனால் அது ஒரு செவ்வாய் தோஷமாக நீங்கள் கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால அது செவ்வாய் தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு வேகம்ங்கிறது உங்களுக்கு தன்னறியாமல் வரும். இளைஞர்களுக்கு தன்னறியாமல் வரும். முதியோர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஆற்றாமையினால் புலம்புவாங்க. நம்மளால் முடியலையேங்கிற ஒரு ஆற்றாமையினால் புலம்புவாங்க முதியோர்கள் அப்புறம் இது ஒரு நல்ல விஷயந்தான். உங்கள் ராசி ரிஷபத்திற்கு 5ஆம் இடத்தில் லக்னம் இருப்பது, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னம் இருப்பது அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்க, சந்திரனுடைய நட்சத்திலே லக்னம் இருக்க ஆரோக்கியம் கண்டிப்பாக மேன்மையுறும். ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா, வீட்டில் வயசானவங்க வேறு யாராவது ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு முழுமையான திருப்தி தரக்கூடிய ஒரு குணநலமடையக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு அது நிச்சயமாக கொடுத்து விடும். அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தை நான் சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஒரு நற்பலன்கள், ஒரு உத்வேகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் அமர்ந்திருப்பது அது ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னு சொன்னால், முன்னோர்கள் காரியங்கள், விட்டு போன காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது, அவர்கள் இறந்த திதியில் பித்திரு காரியங்களை செய்வது, இது எல்லாம் இப்போ நம்ம வீட்டில் வயசான அப்பா இருக்கார், அவர் ரிஷபராசியில் பிறந்திருக்காருன்னா மகன் இந்த பதிவை கேட்டால் சொல்லணும், அப்பாட்டப்பா திதி காரியங்கள்லாம் பண்ணுப்பா, நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் எங்களுக்கு தான்ப்பா நல்லது, நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருந்தால் எங்களை பார்த்து எங்கள் சந்தோஷம் தானப்பா படுவீங்க, அதனால் இதெல்லாம் பண்ணுங்கப்பான்னு. எந்த ஒரு விஷயமே நல்லது நடக்கிறதோ இல்லையோ, கெட்டது நடக்காமல் இருக்குன்னா சில விஷயம் நம்ம பண்ணணும்னா அதை பண்ணுறது தப்பே கிடையாது. அதனால் என்ன இருப்பது, என்ன செலவு இருப்பது,
முன்னோர்கள் வழிபாடுங்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தர்கள் கண்டிப்பாக சபை பராத் என்று ரம்ஜானில் 27வது அதாவது நோன்பன்று அவர்கள் செய்வார்கள். இரவு முழுவதும் இருந்து அவர்கள் தொழுகை பண்ணுவார்கள். இஸ்லாமிய அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கல்லறை திருவிழா என்று கொண்டாடுகள். முன்னோர்கள் வழிபாடு வந்து அனைத்து சமுதாயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதனால் அதில் நாம் எந்த காலத்தில் இருக்கோம் அதெல்லாம் நினைக்காதீங்க. நம்முடைய தொடர்புங்கிறது முன்னோர்கள். நம்ம இப்போ டிஎன்ஏ வச்சு இவர் தான் இவர் பையன் அப்படிங்கிறோம். அப்போ அந்த ரத்தத்துளி இவர் உடம்பில் இருக்குதுப்பா. அப்போ அவர் செய்த வினைகள் இந்த உடம்புலையும் இருக்குதானப்பா செய்யும். அதனால் இதில் வந்து நம்புறது நம்பாதுங்கிற சப்ஜெக்ட்லாம் தாண்டி சில விஷயங்களையும் வந்து நாம் செய்யணும். அது செஞ்சால் தான் நாளைக்கு நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எந்தவித தோஷம் இல்லாமல் ஒரு சத்புத்திரனா ஒரு ராஜயோகத்தோட ஒரு இளவரச யோகத்தோட ஒரு குழந்தை நமக்கு பிறக்கும். அந்த இளவரசோட குழந்தை பிறந்தால் நாம் ராஜா வந்தால் நம்ம பையன் இளவரசனாக இருக்க முடியும். அப்போ இந்த ராஜாவுடைய யோகத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்து விடுவான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அவங்க அஷ்டமஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்ப்பதால் ஆயுள் விருத்தி கண்டிப்பாக இருக்கும், ஆரோக்கிய விருத்தியும் கண்டிப்பாக இருக்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியாதிபதி, ரோகாதிபதி, சுகஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி, 7ஆம் அதிபதி இவங்க அத்தனை பேர் அந்தங்க உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தில் 2 ராசிகள் வரும் இல்லையா, அத்தனை பேர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா பூர்வீக விஷயங்களாக ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லையா. நமக்கு கிராமத்தில் ஏதோ சொத்து கண்டிப்பாக இருக்கணுமே, அது நமக்கு இத்தனை நாள் நம்ம ஆராயம் விட்டு அமைச்சிட்டு அந்த ஆராய்ச்சி இடங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தங்கள் பூர்வீக ஊர் எந்த ஊரில் நம்ம இருந்தாங்கன்னா அங்கே நம்ம பங்காளிகள்லாம் யாரெல்லாம் இருக்கிறா என்ன எது அது தெரியுற ஆராய்ச்சி மனப்பான்மை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அதில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா ஏதோ சுற்றி பார்த்து ஒன்றும் நடக்கலைங்கிறத விட நிச்சயமாக நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பாதையில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்கள் தைரியமாக பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆராய்ச்சி இறங்குவது தெரிந்து கொள்வது அற்புத நற்பலன்களை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கணும். ஒரு திடீர் வரவு, ஒரு எதிர்பாராத ஒரு வரவு, திடீர்னு நைட் என்றைக்கு தான் நமக்கு ஒரு விழிவாளம் பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காலைல தூங்கிஞ்சு பல்ல இல்லத்திச்சு டிஃபன் சாப்பிட்டு வெளியே போனால் வரும்போது சார் போஸ்ட் என்ன உனக்கு விசா வந்துருச்சு, எப்படி சந்தோஷமாக இருக்கும் மனசு. ஆஹா அப்படின்னு அடித்து பெண் அர்த்தம் வேலையை இறங்கிட மாட்டோமா. அப்படி ஒரு திடீர்னு ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். 2026 கண்டிப்பாக நடக்கும். கலங்க வேண்டாம். சோதனைகள் என்பது உண்டு. அந்த சோதனைகளை படிக்கட்டாக்கி சாதனைகளாய் மாற்றுவதில் தான் நமது திறமை வெளிப்படும். எல்லாம் சொன்னால் முயற்சி செய்தார் இகழ்ச்சியோடையார் ஒத்துக்கிற முயற்சி நாம் செய்யணும், தூண்டு விடக்கூடாது. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து எழுந்து விடாமல் இருப்பதுதான் தவறு, வீழ்ந்தே கிடப்பது தான் தவறு. ஆனால் இந்த இல்லையா அடுத்தது பார்ப்போம். இப்போ சாதாரண ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம், போய் இன்றைக்கி போய் நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றோங்கிறோம், வெஜிடபிள் பிரியாணி இல்லை அப்படிங்கிறான். சரிப்பா ஃப்ரைட் ரைஸாக கூடன்னு சொல்லி சாப்பிட்டு வர்றோம், ஏதோ ஒன்று சாப்பிட்டு வர்றோம் நம்ம வந்து. அப்போ ஒன்று இல்லாட்ட இன்னொன்று ஆல்டர்னேட் வாழ்க்கைங்கிறது தானே. மனிதனுக்கு பகுத்தறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கு. என்ன அடுத்த சிந்தனையில் போவோம், அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு இதில் போகணும். அதுக்கு உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பரிபூர்ண துறை விடுவார். காரணம் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு மிகவும் மிகவும் நட்பு கிரகம் சனி பகவான். சனி பகவான் பரிபூர்ண துணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் புறமே சனி பயிற்சி இல்லை. 2026 முடிகிற வரைக்கும் சனி பகவான் மீனத்தை தான் உட்கார்ந்துருக்கிறார். 2027 வரும்போது பார்த்துக்கலாம், அதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே குரு பகவான் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்று இருக்கிறார். அஷ்டமாதிபதி லாபாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அவர் குடும்பஸ்தானத்துக்கு இருப்பார், திடீர்னு முயற்சி ஸ்தானத்துக்கு போவார், அங்கேருந்து சுகஸ்தானத்துக்கு போவார், திரும்ப முயற்சி ஸ்தானத்துக்கு வருவார். இப்படி ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் குரு இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகளில் செதறல் வரும். கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, இந்த கோயில் போமா அந்த கோயில் போமா, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க, ரிலேஷன்ஸ் ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க. இது மாதிரி ஆலய விஷயங்களில் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் சற்று தடுமாற்றங்கள் என்பது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். தர்ம நெறி தவறாமல் சனீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுங்கள். சனி பகவான் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். ஓம் சன் சனீஸ்வராய நமக டெய்லி 108 தடவை சொல்லுங்கள். இந்த சனிபான் லாபஸ்தானத்தில் இருந்து நீங்கள் தர்ம நெறியில் தவறாமல் இருப்பதால் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லவன் அந்த சனி பகவான். தனி கொடுப்பதை யார் தடுப்பார் என்றெல்லாம் நம்ம பழமொழி பேசணும். அந்த கொடுக்கறத வாங்கிறதுக்கு உண்டான தன்மையை நாம் தான் வளர்த்துக்கணும்.
முயற்சியே பண்ணாமல் திடீர்னு வந்து கொட்டுன்னு என்றைக்குமே கொட்டாது. அதை பற்றிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருஷம் கிரகணங்களும் கிடையாது, வரக்கூடிய வருடங்கள் கிரகணங்களும் கிடையாது. எந்த கிரகணம் இருக்குது, 2 சூரியகிரகணம் 2 சந்திரனுக்கு எதுவுமே இந்தியாவிலேயும் தெரியாது. ஆனால் அந்த கிரகண தோஷங்கள்லாம் வந்துடுமோ எதுவுமே பயம் வேண்டாம். ஆக ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டு தான் சொல்லணும். ஆனால் தடைகள் அடிக்கடி வந்து செல்லும், அதில் மட்டும் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் வந்து என்னென்னா, ஸ்ரீரங்கம் தாயார் வழிபாடு மிகவும் அற்புத நற்பலன்களை கொடுக்கும், சால சிறந்தது. ஒரு முறை இந்த வருடம் பிறந்த பிறகு ஒரு முறை இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபட்டீர்களானால் அற்புத நற்பலன்களை கிடைக்கும். அந்த தாயார் சன்னதியில் உள்ள ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு கூட நீங்கள் டெய்லி தூபதீபம்லாம் வந்து நீங்கள் காட்டலாம். வந்து பெண்களை மதித்து பழகுங்கள், சுமங்கலி பெண்களுக்கு ஆதரவாக இருங்கள், அவர்கள் தேவையை முடிந்தளவு உங்களால் பூர்த்தி செய்யுங்கள். ஏதாவது வயசானவங்க வந்தாங்க, பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் யோசிக்காதீங்க. நீங்கள் டீ காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ வந்து தம்பி ஏதாவது கொடுப்பான்னு கேட்டால், இல்லைம்மா பிஸ்கட் டீ சாப்பிட்றீங்களா, இல்லை வடை டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு கொடுங்க. நீங்கள் இதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். ஆகையால் இதை நீங்கள் செய்தாலே போகிறோம். நீங்கள் வந்து வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1/1/2026 நிச்சயமாக உங்களுக்கும் நற்பலனை தரும் நல்லாண்டாக அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மிதனராசியில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.